இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் நடத்த போகிறோன்னா 10th 6th சாப்டரில் எக்ஸாம்பிள் 6.23 இப்போ நடத்த போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, எ டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி ஆன் எ பேங்க் ஆஃப் எ கனால். The tower is watched from a point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree from another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower and the width of the canal. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு டவர் இருக்குது, டவருக்கு அந்தாண்ட வந்து கேனல்னால் ஒரு கால்வாய் இருக்குது, அந்தாண்ட இன்னொரு பேங்க் இருக்குது. ஓகேவா? அந்த பேங்க்கில் இருந்து அந்த டவரோட ஹைட்டை பார்த்தோன்னா 58 டிகிரி. நம்ம இப்போ அந்த பேங்க்கில் இருக்கிறேன், அந்த பேங்க்லேருந்து அந்த டிவி டவர் பார்க்குறேன்னா அது வந்து 58 டிகிரி கோணத்தில் நான் பார்க்குறேன். அதே இன்னும் கொஞ்சம் 20 மீட்டர் தள்ளி இன்னொரு இடம், அது எதுவுமே பிளேஸ் கிடையாது, சும்மா சரி ஓகே எங்கள் வீடுன்னு வச்சுக்கலாம், எங்கள் வீடு ஓம். ஓகேவா? அங்கேருந்து அந்த டிவி டவரை பார்த்தோன்னா அது 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, 2 கொஷின் மொத்தமாக கேட்டிருக்காங்க. ஒன்று என்னென்னா, அந்த கேனல் கால்வாய்க்கு இந்தாண்ட பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேங்க்லேருந்து டிவி டவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி டவரோட ஹைட்டை கேட்குறாங்க. ஓகேவா? 2 கொஸ்டின், பிசி என்னன்னு கேட்குறாங்க, ஏபி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைனாக எழுதிக்கலாம். நான் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர், அது எல்லாமே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? லெட் ஏபி பி டிவி டவர் ஹெச். எனவே டிவி டவர் நம்மளுக்கு ஹைட்டு தெரியாது, அதனால் நம்ம ஹெச்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிசி வந்து 20 மீட்ரு. ஓகேவா? 20 மீட்டர். அடுத்து வந்து முக்கோணம் ஏடிசி 30 டிகிரி, முக்கோணம் ஏசிபி 58 டிகிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ 58 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கலாம். இந்த சின்ன முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கலாம். முக்கோணம் ஏசிபி, இது என்ன கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜென்ட்டு, இது ஹைப்போடென்யூஸ். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் தான் நம்மளுக்கு தெரியாது, அட்ஜென்ட்டு தெரியாது, அதுவே எடுத்துக்கலாம். ஆப்போசிட் பை அட்ஜென்ட். ஆப்போசிட் என்ன, ஏபி, அட்ஜென்ட் என்ன, பிசி. ஓகேவா? முக்கோணம் ஏசிபினா ஆப்போசிட் பை அட்ஜென்ட் என்ன, டேனா, அப்போ டேன் 58 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஓகேவா? இப்போ முக்கோணம் 58 டிகிரிக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, 1.6003 கொடுத்துருக்காங்களா, இது அப்படிங்க போட்டுக்கலாம். 6003 ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடு. நெக்ஸ்ட் வந்து முக்கோணம் ஏடிசி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான். இப்போ முக்கோணம் ஏடிசி எடுத்தோன்னா 30 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜென்ட் வரும், இது வந்து ஹைப்போடென்யூஸ் வரும். ஓகேவா? இதில் வந்து பிடின்னு போட்டோன்னா இதில் 2 இது இருக்குது, சிடின்னு ஒரு மதிப்பு வரும், அப்புறம் சிபின்னு வரும். ஓகே, நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். முக்கோணம் ஏடிசி ஆப்போசிட் பை அட்ஜென்ட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன, ஏபி, அடுத்து அட்ஜென்ட் என்ன, பிடின்னு வருமா. முக்கோணம் ஏடிசினா இதுவும் சேம் அதே தான், ஆப்போசிட் பை அட்ஜென்ட்னா டேன் தான். டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏடி பை பிடியில் வந்து 2 இது இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சிடி ப்ளஸ் பிசி. ஓகேவா? இப்போ ஏபி பை சிடி என்ன, 20 மீட்ரு ப்ளஸ் பிசி நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√3. இப்போ வந்து டேன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√3. ஓகேவா? அப்போ வந்து இதுதான் 2வது சமன்பாடு. ஓகேவா? இது 2வதுன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2வதையும் சேர்த்து வகுக்க போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம்.
dividing by 1 and 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது என்ன 1.6003 by இது அப்படியே கீழே போட்டுக்கலாம் 1/√3 ஈக்குவல் டு AB by BC by AB by 20 ப்ளஸ் BC. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், தலைகீழ கொண்டு வர போகிறோம். தலைகீழ கொண்டு வரதுன்னா 1.6003 தலைகளை கொண்டு வந்தேன்னா ஆகும், வகுத்தில் இருக்கிற அப்படியே இந்தாண்ட வரும்போது பெருக்கலாயிருமா, √3 மேலே வந்துடும், 1 வந்து கீழே வந்துடும். ஓகேவா, ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இந்தாண்டி இருக்கிறதையும் அப்படி தான் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தால் என்ன ஆகும், 20 ப்ளஸ் பிசி பை ஏபி ஆயிருமா. இப்போ என்ன ஆகும், கேன்சல் பண்ணலாமா, இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 1.6003 இன்ட்டு √3க்கு என்ன வேல்யூ கொடுத்துருப்போம், 1.732. ஓகேவா, ஈக்குவல் டு 20 ப்ளஸ் பிசி பை பிசி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்னா 2.7717 வரும், ஈக்குவல் டு 20 ப்ளஸ் பிசி பை பிசி. ஓகேவா, இப்போ இந்தாண்டு இருக்க பிசி இந்தாண்டு கொண்டு வந்தாலும் இன்டூ ஆயிரும். அப்போது 2.7717 பிசி ஈக்குவல் டு 20 ப்ளஸ் பிசி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் பிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மறுபடியும் இந்தாண்டை கொண்டு வந்தோன்னா என்ன ஆகுனா 2.7717 பிசி மைனஸ் பிசின்னு வரும். ஏன்னா ப்ளஸில் இருக்கும்போது மைனஸ் ஆயிருமா, மைனஸ் பிசி ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, இப்போ வந்து இந்த ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்குது, பிசி ரெண்டுமே பொதுவாக இருக்கா, அப்போ பிசி வெளியே எடுத்துடலாம். பிசி ப்ராக்கெட் 2.7717 மைனஸ் இங்கே வந்து 1 மறைஞ்சிருக்கிறதா அர்த்தமா, இப்போ 1 போட்டுடலாம், ஈக்குவல் டு 20. இப்போ வந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ண என்ன ஆகும், இங்கே 2 இருக்கிறதுல 1 மட்டும்தான் வரும். இப்போ பிசி 1.7717. ஓகேவா, ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்டூவில் இருக்குதா, இதை 1.7717 இருக்கிறத இந்தாண்ட கொண்டு போகலாமா, பிசி இப்படியே இருக்கட்டும். இப்போ 20 பை 1.7717. ஓகேவா, இது வந்து நம்ம ரெண்டு ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம். 20 பை 1.77 2 பாயிண்ட் இருந்தாவே போதும். ஓகேவா, இந்த ரெண்டையும் எடுத்துருங்க, இது வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிசி இதை இப்போ 20 பை 1.77 வகுத்தா என்ன ஆன்சர் வரும்னா 11.29 மீட்டர். ஓகேவா, இதுதான் பிசி. பிசி எதுக்கானதுன்னா, பிசி எதுக்கு இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, பிசிக்கானது வந்து இந்த கேனலுக்கும் இந்த டிவி டவருக்கும் இருக்கிற வித்து தான் பிசி. ஓகேவா, இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. கீழே என்ன எழுதுனா, therefore width of the canal equal to 11.29 மீட்டர். ஓகேவா, கேனல் கண்டுபிடிச்சாச்சு, அந்த வித்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால் டிவி டவர் கண்டுபிடிக்கணும். டிவி டவர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சமன்பாடு இல்லைனா செகண்ட் சமன்பாடு, இதில் எது வேணால் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தான் இப்போ பிசி கண்டுபிடிச்சாச்சு இல்லை. ஓகேவா, இப்போது பிசி இந்தாண்டு கொண்டு வந்து அதை இன்ட்டு பண்ணால் ஏபி கிடச்சிரும், அதுதான் டிவி டவர். இப்போ அதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சமன்பாடு எடுத்துக்கலாம், ஃப்ரம் ஃபஸ்ட்டு சமன்பாடு. ஓகேவா, ஃபஸ்ட்டு சமன்பாடுனா 1.6003 ஈக்குவல் டு ஏபி பை பிசியா. பிசி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது 003 ஈக்குவல் டு ஏபி பை 11.29. இப்போ 11.29 எந்தாண்ட கொண்டு வரலாமா, 1.6003 இன்ட்டு 11.29 ஈக்குவல் டு ஏபி. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 18.067. இதுதான் ஏபி, டிவி டவரோட ஹைட்டு. ஓகேவா, சேம் அதே மாதிரி தான். therefore the height of the TV tower level 18.067
0.07ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே தான் 5க்கு மேலே தானே இருக்குது 7. அப்போ அதோட இது 1 ப்ளஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ப்ளஸ் பண்ணால் 18.07 மீட்டர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.